ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி அம்மனே போற்றி போற்றி. எல்லையில்லாமல் அனைவரையும் காக்கும் என் தாய் பராசக்தியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்க வேண்டும் என்று அந்த கேள்விக்கான பதிலை கூற வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லதை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என்னை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ? எதைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே? உனக்கு என்ன வேண்டும் என்று என்னை அழைத்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய தெரு மூலையவே எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறாய்? எது வருமா வராதா என்று சோதித்து பார்க்கிறாயா? யோசித்து யோசித்து உன் தலையே வெடித்து போகும் அழகுதான் ஆய்விட்டதே என் தங்கப் பிள்ளையே. ஆனாலும் கூட அளவுக்கு அதிகமாகத்தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நானும் வேதனைப்படாதே என் தங்கமே என்று கூறினாலும் கூட நீ எங்கே கேட்கிறாய்? வேதனைப்பட்டால் மட்டும் நொடியிலே எல்லாம் சரியாகி விடுமா? கூறு, நீ நன்கு யோசித்துப் பார் என் தங்கமே. நடப்பது நடந்தே தீரும். அது நல்லதாக நடக்க வேண்டும் என்றுதான் என்னை ஒவ்வொரு காரியத்திலும் என்னிடம் ஒப்படைத்துவிடு என் தங்கமே என்றுதான் நான் நாள்தோறும் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, மிக முக்கியமான காரியத்தோடுதான் உன்னை தேடி உன் தாய் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. மிக முக்கியமான ஒரு விருந்தாளி உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் என் தங்கமே. நீ இதை முழுமையாக கேட்டால் மட்டுமே அவர் உன் வீட்டிற்குள் வருவார் என் தங்கமே. அவர் இன்று உனக்கு நடக்கும் ஒரு தவறான காரியத்தை தடுத்து நடக்க வேண்டும் என்று நீ காத்திருக்கும் ஒரு நல்ல காரியத்தை இன்று நடத்தி கொடுப்பேன் என்று எனக்கு வாக்களித்து கொடுத்திருக்கிறார் என் தங்கமே. அந்த வெளியில் நிற்கும் நபர் யார் தெரியுமா? அவர் வேறாரும் கிடையாது என் தங்கமே. சுடுகாட்டு காளியே, உன் வீட்டின் உள் வர துடித்துக் கொண்டிருக்கிறாய். அதற்கு நீ இதை முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்கமே. உன் வீட்டிற்குள் அழைத்துவிடு பிள்ளையே. காரணமாகத்தான் கூறுகின்றேன், என்ன தெரியுமா? இதை முழுமையாக கேள் பிள்ளையே. இதை முழுமையாக கேட்டால்தான் நடப்பது புரியும். அப்பொழுதுதான் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடத்தி கொடுக்க முடியும் என்பதால்தான் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி இதை முழுமையாக பொறுமையாக நிதானமாக கேள் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் விருந்தாளியாக வந்திருக்கும் இந்த காளி நீ அழைக்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? நடந்ததை பற்றி தெரிந்து கொள். ஏன் என் பிள்ளை நாளுக்கு நாள் உன் விரோதங்கள் உன் தலை தூக்கி விட்டுவிடலாம் என்று உன்னை முடக்கி போட்டுவிட வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். உன் தலையை தூக்கிவிடாமல் உன்னை முடக்கி போட வேண்டுமென்று இப்பொழுது காத்திருக்கிறார்கள் என் தங்கமே. அந்த முடக்க காரியங்கள் நடந்துவிட்டால் உன்னால் தலை தூக்க முடியாது. கை கால்களை இந்த பூமியின் மீது வைக்கவும் முடியாது என் தங்கமே. அப்படிப்பட்ட காரியம் ஒன்று மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. அந்த சூழ்ச்சிகள் மட்டும் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதால்தான் நான் இன்று இந்த வாக்கை உன் செவிகளால் கேட்க நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. உறவுகளை பற்றி நிறையான உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன். எவ்வளவு முறை கூறியிருக்கின்றேன் சிந்தித்து பார்த்துக்கொள். அதனால்தான் நான் கூறுகின்றேன். நான் ஒவ்வொரு வாக்கு கொடுக்கும் பொழுதும் நீ அதை நிதானத்துடன் பொறுமையாக உன் செவிகளை என் வாக்கில் வைத்து கேள் என்று கூறியிருக்கின்றேன். அதை மனதில் வைத்துக்கொள். அது நடக்கும் பொழுது உனக்கு புரியும் என்று கூறியிருக்கின்றேன். மனதில் வைத்துக்கொள். அதுபோல இன்று ஒருவரை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் என்று உன் வீட்டை சுற்றியிருக்கும் உன் வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களை பற்றியும் உன் வீட்டின்
இருக்கும் அந்த நபர்களைப் பற்றியும் உன்னிடத்தில் பேச வேண்டும் என் தங்கமே. மிகவான மோசமான குணத்தைக் கொண்டு உன்னை அழிப்பதற்கு என்ன வழி என்று உன்மீது பொறாமை எண்ணங்களைக் கொண்டு, உன்மீது பொல்லாத கண்களை வைத்து, உன்னையே பார்த்துக் கொண்டு, உன் வீட்டிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், உன் வீட்டிற்குள் இருந்து ஏதாவது சத்தம் வந்தால் ஓடோடி வந்து நின்று, அது என்ன என்று கேட்கவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. நீ நடந்து சென்றால் உனக்குப் பின்னால் மேலிருந்து கீழாக பார்த்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உன்னை உற்று நோக்கி, நீ என்ன செய்கிறாய், எதை உடுத்தி இருக்கிறாய், என்ன எப்படிப்பட்ட உன் காரியங்கள், எங்களை நகர்த்துகிறாய், எங்கு போகிறாய், எங்கு வருகிறாய் என்று அணு அணுவாக உன்னைப் பற்றி தெரிந்து கொண்டிருக்கும் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களைப் பற்றித்தான் இன்று நான் உனக்குச் சொல்லப் போகிறேன். ஒரு பொதுவான இடத்தில் உனக்கு மிகவும் முக்கியமாக நெருக்கமான ஒரு உறவு உன் அருகில் இருப்பவர்கள்தான் சந்தித்து உன்னைப் பற்றி பேசிக் கலந்து ஆராய்ந்து அவர்கள் இருவரும் கைகோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. இதனால் விபரீதம் நடக்கப் போவது தாயே. எதைப் பற்றிச் சொல்கிறார்கள் என்று நீ குழப்பம் அடைவாய் என் தங்கமே. உன்னை நன்றாக வாழவிட வேண்டும், உனக்கு உதவிகள் செய்ய வேண்டும், நீ சுத்தமாக வாழ்வதற்காக என்ன செய்யலாம் என்று அவர்கள் கலந்து ஆராய்கிறார்கள் என்று நினைக்கின்றையா பிள்ளையே? ஒருவன் வாழ்ந்துவிடக் கூடாது, அதுவும் அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடக் கூடாது, அவனுக்கு எந்தவிதமான நல்லதும் நடந்துவிடக் கூடாது, தப்பித் தவறியும் நல்லது நடந்துவிடக் கூடாது, அவன் சிரித்துவிடக் கூடாது, அவன் வீட்டிலிருந்து சிரிப்பு ஒலி என்ற ஒன்றே கேட்டுவிடக் கூடாது, அவன் தெய்வங்களைக் கையெடுக்கக் கூடாது, அவனுக்கு அவன் குலதெய்வம் கூட ஒத்துழைக்கக் கூடாது என்று நினைப்பதற்குத்தானே இங்கு ஆட்கள் மக்கள் இருக்கிறார்கள் என் தங்கமே. அதிகமான சொந்தங்கள் இருக்கின்றது பிள்ளையே. அத்தகையத்தான் அவர்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. உன் உறவினர் அவர்களிடம் கேட்பது, அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு தெய்வத்தை வணங்குகிறார்களா? அப்போதுதான் உன் அருகில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள், என்ன கேடு நடந்தாலும், அவன் வீட்டில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அவர்கள் தெய்வத்தை வணங்குவதை விடுவதில்லை. தெய்வத்தின் வாக்கு அவர்களின் வீட்டிற்குள் ஏதோ ஒன்று ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். முதலில் அவன் தெய்வ நம்பிக்கையை தடுத்து நிறுத்துங்கள் என்று அருகில் இருப்பவனிடம் போய் உன் உறவினர்களால் சொல்கின்றான் என் பிள்ளையே. புரிகிறதா நான் சொல்வது? இல்லை, புரிகிறதா உனக்கு? எதை நிறுத்த சொல்கிறார்கள் தெரிகிறதா? அவன் செய்யும் தீமைகள் உனக்கு முழுமையாக வருமோ, வராமல் போய்விடுமோ, அதை தடுத்து நிறுத்தச் சொல்லி உன் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சென்று உனக்கு தீங்கு விளைவிக்கக் கொண்டிருக்கும் உறவர்களிடத்தில் சொல்கிறார்கள் பிள்ளையே. அப்பொழுதுதான் தெய்வ சக்தி தடுத்து நிறுத்த முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய தெய்வ நம்பிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் சென்ற இடமெங்கும் தெரியுமா? அவன் சுடுகாட்டுக்கு சென்றிருக்கிறான் பிள்ளையே. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? ஆராய்ந்து பலரிடம் கேட்டு தெரிந்து அங்கே சென்ற அவன் உனக்கு என்ன பூஜை செய்கிறான் தெரியுமா? செய்த பூஜையை பற்றித்தான் இன்று நான் சொல்லியிருக்கின்றேன். சுடுகாட்டுக்காளி உன்னிடத்தில் வந்து சொல்லி அதை தடை செய்ய வேண்டும் என்றுதான்
உன் வீடு தேடி வந்திருக்கிறாள் என் அன்பு பிள்ளையே. என்ன காரணம்? எதற்காக காளி உன்னை காப்பாற்ற உன் வீடு தேடி வரவேண்டும். நீ இரக்க குணம் கொண்டவன். நீ யாருக்கும் எதையும் தீங்காக செய்துவிடவோ இல்லை தீங்கு நினைக்கவும் கூடாத என் தங்க குழந்தை. யாருக்கும் கெட்டது நினைக்காத என் குழந்தை என்று யாரும் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைக்காதவன். யாருடைய உறவுகளையும் பறிக்க வேண்டும் என்று நினைக்காதவன். யாருடைய சொந்தங்களையும் நீ பிரிக்க நினைக்காதவன். யாருடைய சொத்திற்காகவும் சுகத்திற்காகவும் பறிபோகவில்லை. அப்படி அதை புடுங்க நினைக்காதவன் என்பது காரணம். ஒருவர் அழுதால் உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு நீ நல்மனம் படைத்துக் கொண்டு இருக்கின்ற என் குழந்தை. ஓ, அவர்கள் அழுததை நீ பார்த்துவிட்டால் ஓடோடி சென்று உதவி செய்யும் உனக்கு எக்காரணத்தைக் கொண்டும் இந்த பூஜை பலித்துவிடக் கூடாது என்று உன்னை தேடி இன்று காளி விருந்தாளியாக உன் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்பது சத்தியம் என் பிள்ளையே. எக்காரணத்தைக் கொண்டும் உன்னுடைய புத்திகள் தடுமாறினாலும் தெய்வ பக்தியை விட்டுவிடாதே. தெய்வத்தின் நம்பிக்கையை விட்டுவிடாதே. தெய்வம் இல்லை என்றால் இந்நேரத்தில் நீ இல்லாமல் போயிருப்பாய். இது சத்தியம். புரிகிறதா? புரிந்து கொண்டால் இந்த உலகில் வாழ்ந்து விடுவாய். புரியவில்லை என்றால் நான் தான் உனக்கு தடுமாற்றம் அதிகமாக வரும். ஒவ்வொரு தெய்வமும் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றது. இந்த நேரத்திலும் உன்னை கைவிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது என்பது எனது உண்மையான உன் பக்திக்கு நான் செய்யும் சமர்ப்பணம். உண்மையின் என் தங்கமே, நான் நம்பிக்கையோடுதான் இருக்கின்றேன். தெய்வத்தை வணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் சொன்னால் எனக்கு புரியாது. ஏனென்றால் நினைக்கிறாயா? ஏனென்று நினைக்கிறாயா? உன்னைத்தான் நான் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறேனே என் செல்லமே. தெய்வத்தை நம்பிக்கையை கைவிடாத உன்னை என்றும் தெய்வம் கைவிட்டு விடாது என்பது சத்தியம் என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே. இன்று உன்னிடம் ஒன்னே ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள வேண்டும். காளியை கைவிட்டு விடாதே. வணங்கு என்று அந்த காளி இன்று நடக்கக்கூடாததை தடுத்து நிறுத்தி உனக்கு நடக்க வேண்டிய காரியத்தை இன்று நடத்தி கொடுக்க வந்த அந்த காளியின் பெயரை உச்சரி என் பிள்ளையே. அப்பொழுதுதான் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் காளி உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வந்து வைத்து விடுவார் பிள்ளையே. உடனடியாக நீ செய்ய வேண்டியது காளியின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். முறை உச்சரித்தால் முறையாக உச்சரிக்க நடக்கக்கூடியதை தடுத்து நிறுத்தி நடக்க வேண்டிய நல்லதை இன்று உனக்கு நடத்தி கொடுக்கும் அந்த காளி இப்பொழுது உனக்கு நடத்தி கொடுக்க காத்திருக்கிறார் என் தங்கமே. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஒன்றே ஒன்று மட்டும் செய். சலித்துக் கொள்ளாதே. காரணத்தோடுதான் கேட்கின்றேன் எத்தனை முறை என்று. சலித்து விடாதே என் அன்பு குழந்தையே. உன் மனதில் அதுபோல உன்னுடைய நல்ல காரியம் இன்று நடக்கவும் உனக்கு நடக்கூடாத கெட்ட காரியம் தடுத்து நிறுத்தவும் இந்த காளி நிறுத்துவதற்கு இன்று உன் மனதார இந்த காளியையும் பராசக்தியையும் வேண்டு. நான் உங்களுக்கானதை நடத்தி கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு நீ வணங்கு என் தங்கமே. இன்று உனக்கு அனைத்து கடமைகளையும் செய்து முடித்து தருகின்றேன் என் தங்கமே. உனக்கு அனைத்தையும் நடத்தி வைத்து உன்னை அரியணையில் அமர வைத்து வேடிக்கை பார்ப்பேனே தவிர கைவிட்டு விட மாட்டேன். முன் தாய் ஆதிபராசக்தி என் தங்கமே. ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. ஓம் பராசக்தி அம்மனே போற்றி போற்றி. எல்லாவற்றையும் காத்து எல்லாவற்றிற்கும் நல்லதை செய்யும் என் ஆத்தா தாயே போற்றி போற்றி.
வாழ்க வளமுடன்.